சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 24/2/2025 திங்கட்கிழமை, மாசி மாதம் 12ஆம் நாள், ஏகாதசி திதி மதியம் 1:45 வரை, பூராடம் நட்சத்திரம் இன்று மாலை 6:59 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நற்பலன்கள் நடக்கக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது உகந்த நல்ல நாளாக அமையும். அதை போலவே அவரவர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் மற்றும் சொந்த வாழ்க்கை நிலைகளில் புதிய ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரமங்கல யோகத்தில் இன்றைக்கு செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்னைக்கு நண்பர்கள்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் இன்றைக்கு நேருக்கு நேராக பார்த்து கொள்ளுகின்ற நிலைமை ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பை கொடுக்கக்கூடியது. மேஷராசிக்காரங்க கொஞ்சம் தைரியமாக இருக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். ஒரு காசு பணம் இல்லை, அல்லது ஒரு கடன் அமைப்புகள் இருக்குது, வேலை போகிற நிலைமையில் இருக்குது, தொழில் நல்லா இல்லை, வியாபாரம் நல்லா இல்லை, குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, சகோதரர்களுக்குள்ள கருத்து வேற்றுமை இருக்குது, மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லை, எந்த பிரச்சனை இருந்தாலும் எதையும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாவற்றையும் சீர்பட நேர்பட நீங்கள் சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே பாபர்கள் ராசிநாதனாக வந்தால் 3, 11ஆம் இடத்துல நற்பலன்களை செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு விதி. பாருங்கள், இன்றைக்கி 11ல் சனி, 3ல் செவ்வாய் இருக்கிறதுன்றது பெரிய சோதனைகள் எதுவும் வராத ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ராசி பலனில் என்னதான் நல்லாக சொன்னாலும் கூட, கோச்சார அமைப்புகள் எப்படி இருந்தாலும் கூட, பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த பிறந்த ஜாதகத்தில் தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்பதான் ஒருத்தருடைய ஏற்றத்தாழ்வு, உயர்வு தாழ்வு அமைகிறது. அந்த நிலையில் ஒரு தாழ்நிலையில் இருக்கணும்னு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கு கோச்சார கிரகங்கள் கை கொடுத்திருப்பதால் பெரிய துக்கங்கள் எதுவும் வராமல் எதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தாங்க அமைஞ்சிருக்கு மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திர செவ்வாய் தொடர்புகள் ஏற்படக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. வெள்ளை நிறம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உணவு தானியங்கள், அரிசி, உளுந்து, இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தானியங்கள் சம்பந்தப்பட்ட பொருள் அமைப்புகள், அந்த வியாபார அமைப்புகள் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு யோகங்கள் பிறக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே கட்டிடம், பூமி சார்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஒரு பில்டராக இருக்கிறேன் அல்லது ஒரு மீடியேட்டராக இருக்கிறேன், இந்த மாதிரியான சூழ்நிலையில் பணம் சம்பாதிக்க முடியாமல் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஓரளவிற்காவது பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி வேலை சம்பந்தமாக கொஞ்சம் கவலைப்பட்டவங்க, மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, மனைவிக்கு வேலை சரியாக இல்லை, கணவனுக்கு கூட ஒரு நல்லதாக இல்லைங்க, இன்னும் ஒரு செட் ஆகாமல் இருக்கிறார் என்கின்ற மாதிரியாக ஒருவரை ஒருவர் ஒரு மாதிரியாக இவர் சரியில்லையே அவர் சரியில்லையேன்னு ஒரு தம்பதிகளுக்குள்ளே இருந்து வந்து கொண்டிருந்த வருத்தங்கள் எல்லாம் இன்று முதல் ஒரு 8 நாட்களுக்குள் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் பேச்சு விஷயங்களில் கொஞ்சம் கோபம் வர வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்ல நம்ம டக்குன்னு அவர் திருப்பி கோவப்பட்டு திட்டி விடக்கூடிய ஒரு அமைப்புகள் இருப்பதால் கொஞ்சம் வாக்கில், பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே 6ஆம் அதிபதியான செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிரிகள் கூட இன்றைக்கு உங்ககிட்ட இணக்கமாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என்ன ஒன்று, இன்னும் ஒரு மாத காலத்திற்காகவே துருன்னு இருப்பீங்க. பொதுவாகவே ராசியில் செவ்வாய் இருந்தாலே அது அங்கிருந்து விலகக்கூடிய வரைக்குமே நமக்கு காரியங்கள் பதற்றத்தோடு நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் வேகமாக எதையாவது செஞ்சிடலாம், அல்லது அவர்கிட்ட கேட்காம இவர்கிட்ட கேட்காம நம்மளே ஒரு சொந்தமாக டக்கு புக்குன்னு முடிவு எடுக்கிறதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்பீடு இப்போது மிதுன ராசிக்காரர்கள் எல்லார்ட்டையும் இருக்கும். ஆகவே அடக்கம், ஒரு நிதானம், பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாக இன்றிலிருந்து ஒரு 20 நாட்களுக்கு இந்த பலன்கள் நீடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் தொடர்பு கொள்வதால் கடந்த காலங்களில் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிணக்குகள், கோர்ட்டுக்கு போகலாமா அல்லது கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக மெதுவாக தீர்வதற்கான அம்சங்கள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தம்பி தங்கைகளின் மேலே கொஞ்சம் வருத்தத்தை கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. தம்பி தன்னுடைய வேலையை பார்க்கட்டும், தங்கைக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்பது
என்பது போன்ற இளைய சகோதரர்களுடைய அத்தனை அமைப்புகளும் நல்ல விதமாக மாறி நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய சுப நாளுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. 10 குடையவர் இன்றைக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். தொழில் ரீதியிலான விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, தொழில் ரீதியிலான பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அவரவருடைய தசாபக்திகளுக்கு ஏற்றாற் போல இன்றைக்கு நடக்கும். ஒரு 10 நாள் 15 நாட்களுக்குள்ளாகவே நீண்ட தூர பயணங்கள் கொண்ட ஒரு அமைப்பு. ஒரு ஆர்டர் வாங்குறதுக்காக போகிறேன், அல்லது ஏதேனும் ஒரு டெலிவரி கொடுக்கறதுக்காக போகிறேன், ஒருவரை பார்ப்பதற்காக போகிறேன். இந்த பயணத்தின் மூலமாக என்னுடைய வேலை, என்னுடைய தொழில் அமைப்புகள் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகும், சம்பளம் அதிகமாகும், வருமானம் அதிகமாகும். இந்த மாதிரியான ஒரு தொழில் பயணத்தின் மூலமாக அந்த பயணத்தின் முடிவில் நல்லதுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். சகோதரர்களால் செலவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு வீட்டு நாளில் கூட செலவுகள் ஏற்படலாம். குறிப்பாக அண்ணன், அக்காள், தம்பி, தங்கைகள் போன்றவர்கள் நம்முடைய கையை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே கடகராசிக்காரர்களுக்கு பிச்சுக்கிட்டு தான் இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு 2 வருஷமாகவே அஷ்டமச்சனியின் காரணமாக பொருளாதார நிலைமைகள் நன்றாக இல்லாதவர்களுக்கு கூட உங்களுடைய சூழ்நிலையிலையும் மற்றவர்கள் உங்களிடம் வந்து உதவிகள் கேட்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான சூழல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த பலன் இன்னும் ஒரு வாரம் 10 நாட்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பாக ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல யோகாதிபதியான செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். கூடவே அங்கே சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. 11ஆம் இடம் லாபம், வெற்றி போன்ற அத்தனை அமைப்புகளையும் குறிக்கும். எல்லா நிலைமைகளையும் பார்த்தா மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் இப்போது அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் ஏற்படுகிறது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பகைவரை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு, அப்பா அம்மா கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்பு, அப்பா அம்மாவுடைய நோய்களை தீர்க்கக்கூடிய அமைப்பு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, 2 பேருக்குமே கொஞ்சம் வயசாகிட்டு இருக்கு. ஆக இவங்களை எப்படி வச்சு பார்த்துக்கிறது, இந்த என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய ஒரு அருகாமை அவர்களுக்கு தேவையில்லையா, இந்த மாதிரி தாய் தந்தையை பற்றி கொஞ்சம் குழம்பி கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அப்பா அம்மா கிட்ட இருந்து ஆதரவான நல்ல பதில்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அவர்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு. சட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் ஒரு எதிரியை பார்த்து என்ன செய்வது, இவரை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாம் சரியாகும், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, உங்களை பற்றி யாரும் எந்த விதத்திலும் தவறாக சொன்னாலும் கூட அது உங்களை பாதிக்காது என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய வெற்றிகள் வரக்கூடிய அருமையான நல்ல நாள் அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல செவ்வாய் இன்றைக்கு சந்திர அதியோக அமைப்பில், அதாவது சந்திரனுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் இப்போது இருக்கிறார். இதை சந்திர மங்கல யோகம் என்று சொல்லுவோம். உண்மையில் சொல்லப்போனால் சந்திரனும் செவ்வாயும் உங்களுக்கு ஒரு நிலையில் யோகர்கள் இல்லை என்றாலும் கூட நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர்களாக வருவார்கள். 3 11ஆம் அதிபதிகள் இல்லையா, வெற்றியை குறிக்கக்கூடிய 3 11ஆம் அதிபதிகள் இன்றைக்கு நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருப்பது, இதுவரைக்குமே எதை சக்ஸஸ் பண்ண முடியாது, தொழிலில் எதை செய்ய முடியாது, வேலையில் எப்படி பண்ண முடியாது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்குது, ஒரு சம்பள உயர்வு கிடைக்காம இருக்குது, ஒரு மேலதிகாரி நம்மளோட முரண்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, மேனேஜர் நம்மளை வந்து எப்போவுமே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் வெற்றிகள் கிடைக்காதா என்கின்ற முயற்சிகளை எண்ணத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அதற்கான நல்ல வெற்றிகள் முழுமையாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய அளவில் நல்லா கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். நிச்சயமாக தொழில் ஆரம்பித்தால் எந்த விதத்திலும் ஒரு மாதிரியான கடினமான பலன்களை நீங்கள் எதிர்கொள்ள மாட்டீர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய, தொழிலில் சாதிக்கக்கூடிய யோக அமைப்புகள் இருக்கக்கூடிய சுப நாள் அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 2 7க்கு அதிபதியான செவ்வாய் இப்போது 9ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகத்தில், அதாவது 10ஆம் அதிபதி பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு. மனைவியின் பேரில் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அல்லது மனைவி கணவன் போன்றவர்களுக்கு ஏதேனும் ஆதாயம் லாபம் கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது முழுக்க முழுக்க ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். ஆன்மீக தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிறைவான அமைப்புகள் நடக்கக்கூடிய அமைப்பு. கோவிலை சுற்றி தொழில் வைத்திருப்பவர்கள்,
வைத்திருப்பவர்கள் அல்லது விளக்கு, எண்ணெய், தீபம் போன்ற அமைப்புகள், மாலை இது போன்ற அமைப்புகளை வைத்திருக்கக்கூடியவர்கள், எளிய நிலையில் ஒரு சாலையோரங்களில் ஒரு தொழில் அமைப்புகளை வச்சிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு கூட இனிமேல் அடுத்தடுத்து நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு வருமானம் வரக்கூடிய நிரந்தர வருமானம் இது தாங்க. அதாவது ஸ்டாண்டர்டாக இல்லை, அப் அண்ட் டவுனாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு நிரந்தர வருமானம் வரக்கூடிய ஒரு நல் வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலும் துலா ராசிக்காரர்களுக்கு இன்னொரு 3 வருடத்திற்கு நன்றாக இருக்கிறது என்பது அடிக்கடி சொல்கிறேன். ஆகவே தொட்டது துலங்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 8ல் மறைந்திருந்தாலும் இன்றைக்கு சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. ராசியை குறிபார்த்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதனாக அவர் இருந்தாலும் 6ஆம் அதிபதியும் அவர் தான் இல்லையா? அப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைகிறார் என்கின்ற விபரீத ராஜயோகம், அதாவது எதிர்பாராத தனலாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத சம்பவங்களின் மூலமாக ஒரு இனிய நட்பு அல்லது ஒரு மோதல்லையே ஒரு நட்புகள் உருவாகக்கூடியது. எடுத்தெடுப்பில் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்காம டக்குன்னு அவர்கிட்ட ஒரு சண்டை போடுறது, அவரை பற்றி தவறான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டிருப்பது, பழக கொஞ்ச நாட்கள் போக போக அவரை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு அவர் ஒரு மாதிரி அட்ஜஸ்டபிள் ஆவார் இல்லையா? அது மாதிரியான சம்பவங்கள், சற்று முட்டல் மோதல் சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அதே நேரத்தில் சந்திரமங்கல யோகத்தில் இன்றைக்கு சந்திரனும் செவ்வாயும் இருக்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாளை இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு சொல்ல முடியும். பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. கூடுதலாக இணையம் சார்ந்த விஷயங்கள்ல ஒருத்தரை பார்க்காமையே பொருளை விற்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியான நேரடியாக வியாபாரமாக இல்லாமல் இணையம் மூலமாக வர்த்தகத்தை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்களோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லோருக்குமே லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 7ஆம் இடத்துல வலிமையான அமைப்பில் இருக்கிறார். கூடவே அவர் விரையாதிபதியாகவும் இருக்கிறார். ஆக என்ன, பிள்ளைகளால் இன்றைக்கு ஏதேனும் செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கொஞ்சம் கோபதாபங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். நீங்கள் தான் கொஞ்சம் கோபத்தைப்படுவீங்க, செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியலையே என்கின்ற மாதிரி ஒன்று. நம்முடைய இயலாமையின் காரணமாகத்தானமே கோபமே வருது. ஒருவர் கோபப்படுகிறார் என்றால் அவர் இயலாமையை வேறு விதமாக வெளிப்படுத்துகிறார் என்று அர்த்தம். ஆகவே கொஞ்சம் எல்லாவற்றிலும் பேச்சிலும் குழந்தைகிட்ட பேசுறது, மனைவி கிட்ட பேசுறது, கணவன் கிட்ட பேசுறது போன்ற அமைப்புகளில் இன்றைக்கு கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். 7ஆம் இடத்திலிருந்து ராசியை செவ்வாய் பார்த்துட்டாலே கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் பொறுமையின் சிகரமான அன்பின் வடிவமான அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் பெரிய விஷயங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குழந்தைகளுக்கான கல்வி கட்டணம், வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏதாவது பணம் அனுப்ப வேண்டிய அவசியம், இப்படி தொடர்ந்து செலவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்கிறது என்பது மாதிரியான குழப்பங்கள் இருந்தாலும் கூட 6 மணிக்கு பிறகு அப்படியே படிப்படியாக இந்த நிலைகள் தீரக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் அற்புதமான அமைப்பில் இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. 11ஆம் அதிபதி இன்றைக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகமான ஒரு அமைப்பு. பொதுவாகவே பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, செவ்வாய், ராகு, கேது 3, 6, 11ஆம் இடங்களில் இருந்தாலே அவங்க நல்ல பலனை செய்வாங்க. நல்ல பலன்னா என்ன? கடனற்ற நோயற்ற சில அமைப்புகளை செய்வார்கள் என்பது ஒரு விதி. ஒரு மனுஷனுக்கு கடனும் நோயும் இல்லைனாலே அவர் நல்லா இருப்பார்னு தானங்க அர்த்தம். இதுவரைக்குமே மகர ராசிக்காரர்கள் நன்றாக இல்லாத அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், தொழில் ஒரு 5 வருஷமாக நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லைன்றத, அதே நேரத்தில் உடல்நிலையும் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே போயிடுச்சுங்க என்கின்ற மாதிரியாக ஒரு 50-60 வயது தாண்டியவர்களுக்கு, ஆரோக்கிய குறைவுகள் இருந்தவர்களுக்கு அது அப்படியே நீங்கக்கூடிய அமைப்பு, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக ஒரு வருமானமே சரியாக வரல, அடுத்தடுத்து கடன்கள் ஏறிக்கொண்டே போகிறது, வட்டி ஏறிக்கொண்டே போகிறது என்கின்ற என்ன செய்வது என்கின்ற தலை சுற்றலில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு மகர ராசிக்காரர்களுக்கு நோய் கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான யோக நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பெரிய அளவில் சோதனைகள் ஒரு 60 வயது கடந்தவர்களுக்கு இருக்காது என்பதை சொல்லலாம். இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும். இதுவரைக்குமே இந்த வேலையை செய்யணுமா என்று தயங்கி கொண்டிருந்தவர்கள் கூட வேலையை கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட செய்யலாம் என்கின்ற மனமாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 3/10ஆம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 5ஆம் இடத்துல வலிமையான சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறார். தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாளாக இந்த நாள் இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை வெக தெளிவாக வரக்கூடிய அமைப்பு. ஒரு புதிய அறிமுகங்கள் தொழிலையோ வேலையிலையோ,
அலுவலகத்திலேயோ அல்லது வியாபார ஸ்தலத்திலேயோ அல்லது நீங்கள் எதில் பிழைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு நியூ இன்ட்ரடியூஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு புதியவர் அல்லது ஒரு புதிய முறை அறிமுகப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்நிய மத இன மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கி சர்வ நிச்சயமாக உண்டு. தொழில் மூலமான அதிர்ஷ்டங்கள் இப்போதிலிருந்தே கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. நல்லா தாங்க வச்சுருக்கிறேன், நல்ல ப்ரொடக்ஷன் வச்சுருக்கிறேன், எல்லாமே நல்லா தான் வச்சுருக்கிறேன், குறைந்த விலைக்கு விற்கிறேன், ஆனாலும் எனக்கு வாடிக்கையாளர்களே இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு இதில் ஒரு தரமில்லாத ஒரு இடத்துல தான் போய் வாடிக்கையாளர்கள் குவிறாங்களே தவிர என்னை மாதிரி தரமான பொருட்கள் விற்கிறவங்க கிட்ட வர்றதில்லை என்கின்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவோர்கள், வியாபாரம் நடத்துகிறவங்களுக்கு கூட ஜன்மச்சனியின் காரணமாக மட்டுப்பட்டிருந்த ஓரளவிற்கு விற்காமல் இருந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்து வந்த அத்தனை தொழில் அமைப்புகளும் இனிமேல் முன்னேற்றத்தை அடையாளம் காட்டக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இது ஒரு வகைக்கு தர்மகர்மாதிபதி யோகம்னே சொல்லலாம். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்ப்பது, 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் மங்கள யோகத்தோடு இருப்பது என்பது ஒரு படிப்படியான முன்னேற்றம் மீனராசிக்காரர்களில் ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரும் என்பதை காட்டுகிறது. உண்மையிலேயே அடுத்த ஒரு 2.5 வருஷங்கள் கண்டிப்பாக 50 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வீடு வாகன சேர்க்கை போன்றவைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 4ஆம் இடம் வீடு வாகனத்தை குறிக்கும் இல்லையா, அப்போ இப்போவே வீடு வாங்கலாமா, வீடு கட்டலாமா, அந்த இடத்துல வீடு கட்டலாமா, சொந்த ஊரில் கட்டலாமா, பூர்வீகத்தில் கட்டலாமா, இருக்கிற ஊரில் கட்டலாமா என்பது போன்ற வீடு பற்றிய எண்ணங்கள், வாகனம் பற்றிய எண்ணங்கள், அம்மாவுக்கு என்ன நல்ல விதமாக செய்யலாம், குழந்தைகளுடைய கல்வி மேன்மைகளை பற்றி எப்படி செய்யலாம், குழந்தைய மருத்துவத்திற்கு படிக்க வைக்கலாமா என்பது போன்ற சில பிளான் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு அப்படியே மீனராசிக்காரர்கள்ட்ட வந்துடும். ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 வருஷ காலகட்டங்கள் ஏதேனும் ஒரு நிலையில் சொத்து சேர்க்கை போன்ற அமைப்புகள், குடும்பத்தில் சுப விஷயங்கள், மங்கள விஷயங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அன்றைக்கி சந்திரமங்கல யோகம் 4-10ஆம் இடங்களில் ஏற்படுகிறது இல்லையா, பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல விதமான அமைப்பு, கல்யாணத்தை அப்படியே முழுக்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது சீமந்தம் போன்ற ஒரு வளைகாப்பு உள்ளிட்ட அல்லது பூப்புனித நீராட்ட விழான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடியதற்கான ஆரம்ப நாளாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஜாதகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பார்த்த உடனே ஒரு ஜோசியர் சொல்கிறார், சூப்பராக இருக்குதுங்க இந்த குழந்தையோட ஜாதகம், அருமையாக இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க, இந்த குழந்தை பின்னாடி எதிர்காலத்தில் பெரிய அளவில் வருங்க. இந்த மாதிரி ஒரு ஜோதிடரோ ஜோதிடம் அறிந்தவரோ பார்க்கும் பொழுதே ஒரு பரவசப்படுத்துகின்ற சூப்பர் ஜாதகம் என்பது எப்படி இருக்கணுங்க ஐயா, அந்த மாதிரி ஜாதகத்தில் நீங்களே பார்த்துருக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கிறார். உண்மையிலேயே லட்சத்தையும் தாண்டி விட்ட ஜாதகங்களை பார்த்து விட்ட நான் சூப்பர் ஜாதகம் என்று சொல்லப்படக்கூடிய அளவில் நிறைய ஜாதகங்களை பார்க்கத்தான் முடியும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மில் நிறைய பேர் சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பொதுவாக திரைத்துறையில் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம், அரசியல் துறையில் ஒரு உச்சத்தில் இருக்கிறார்னு சொல்கிறோம். இவர்களுடைய ஜாதகத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே அது உண்மையிலேயே சூப்பரான ஜாதகமாகவே இருக்கும். எப்போதோ ஒரு நேரத்தில் மட்டும்தான், அதாவது வானில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு நொடி பொழுதில், ஒரு மின்னல் பொழுதில் தான் மிக சூப்பரான ஒரு அமைப்பில் ஒருங்கிணைகின்றன, ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளுகின்றன, சரியான இடத்தில் இருக்கின்றன என்பது தான் உண்மை. அந்த மாதிரி ஒருங்கிணையக்கூடிய அந்த சில மணி துளிகளில் பிறக்கக்கூடிய குழந்தை லக்னம் சுபத்துவமாகி, லக்னாதிபதி சுபத்துவமாகி 5, 9, 10ஆம் பாவகங்கள் இயல்பான நல்ல சுப அமைப்பிலிருந்து அடுத்தடுத்து அப்படியே தசாபக்தி அமைப்புகள் பிரமாதமாக வருதுன்னு வைங்க, ரொம்ப சூப்பரான ஜாதகம்னு தான் அதை உண்மையிலேயே சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறார். பௌர்ணமியில் பிறந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களான்னா உண்மையிலேயே கிடையாது. கேந்திர கோணங்களில் பௌர்ணமி யோகம் அமைந்தவர்கள் என்றைக்குமே கெட்டு போகிறதும் கிடையாது. ஒரு ஒளிச்சந்திரன் பௌர்ணமிக்கு 2 நாள் முன்ன பின்ன இருக்கக்கூடிய அமைப்புகளில் பிறந்தவங்க பெரும்பாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருப்பாங்க. ஏன்னா பௌர்ணமி சந்திரன் லக்னம் ராசியோடு, ராசி தானே சந்திரன், அப்போ அவர் லக்னத்தோடும் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில் லக்னாதிபதியும் உச்சனாகி சுபத்துவமாக, அவர் எந்த ஒரு இருந்தாலும் சரி ஆட்சி உச்சம் என்கின்ற ஒரு ஸ்தான பலத்தையோ அல்லது திக்பலம் என்கின்ற ஒரு அமைப்பையோ பெற்று அவரும் சுபத்துவமாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகம் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ஜாதகமாகத்தான் இருக்கும்.
குறையில்லாதவர்கள் இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக இல்லவே இல்லை. பரம்பொருளை தவிர சாதாரண மனிதர்களாகிய நமக்கு ஏதேனும் ஒரு நிலையில் கண்டிப்பாக குறை இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கையை 12 கட்டங்களாக இந்த ஜோதிடம் பிரிக்கிறது. 12 செக்டார்னு வச்சுக்கலாம், 12 பகுதிகள்னு வச்சுக்கலாம். இந்த 12 பகுதிகளும் கண்டிப்பாக ஒன்றை இழுத்தால் ஒன்று இழுக்கும். அதாவது ஒன்று மேலாக இருக்கும், ஒன்று கீழாக இருக்கும். அப்போ இந்த 12 பாவகமும் நன்றாக இருக்கிறதா, சூப்பராக இருக்கிறதுனா கண்டிப்பாக யாருக்குமே சூப்பராக இருக்காதுங்க. 6 பாவகங்கள் 6 இடங்கள் மேல்கீழ் அமைப்புகளில் 6 முக்கிய பாவகங்கள் வலிமையாக இருந்தாலே அவர் சூப்பரான ஒரு ஆள்னு அர்த்தங்க. இந்த 6 முக்கியமான பாவங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வேறு விதமாக கூட புரிஞ்சுக்கலாம். 1, 4, 7, 10, 5, 9 என்கின்ற இந்த பாவகங்கள் எவர் ஒருவருக்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த பாவகங்களின் அதிபதிகள்னு சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் சுபத்துவமாகவோ அல்லது இயற்கை சுபராகவோ இருந்து பௌர்ணமி சந்திரனோ அல்லது ஒரு குரு சுக்கிரனோ லக்னத்தோடு லக்னாதிபதியோடு ராசியோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அமைப்புகளில் உண்மையிலே அவர் சூப்பராக இருப்பாருங்க. சரி, எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த திரையில் அவர் சூப்பராக இருப்பார். புதன் அதிக சுபத்துவமாக இருக்குதுன்னு வைக்குவேன், அவர் திரைத்துறையில் இருக்கலாம். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கு அக்கௌண்ட்டுன்னு கம்ப்யூட்டர் துறைகளில் கூட ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம். சூரியன் சுபத்துவமாக இருந்தால் அவர் அரசியல் போன்ற அமைப்புகளில் அவர் பெரிய ஆளாக வரலாம், அல்லது தலைமை பதவியில் ஒரு பெரிய ஆளாக வரலாம். சனி சுபத்துவமாக இருந்தால் அவர் தொழில்துறை முன்னேற்றவாதியாக இருக்கலாம். செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் பெரிய ஆளாக இருக்கலாம். ஆகவே எந்த ஒரு ஜாதகத்திலும் அதிக கிரகங்கள் லக்னம் லக்னாதிபதி உள்ளிட்ட சுபத்துவமாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகம் சூப்பர் ஜாதகம் என்பதை தெளிவாகவே சொல்லிவிட முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.